amazing learners. நான் உங்க தனலட்சுமி, your English tutor. உங்க எல்லாத்தையும் லாங்குவேஜ் குவெஸ்ட் சேனலுக்கு மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லனா ஃப்ளூவெண்டா பேசணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம டெய்லியுமே இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய சென்டென்சஸ் தான் லேர்ன் பண்ண போறோம். அது என்ன சென்டென்சஸ் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, நான் உங்ககிட்ட பொய் சொல்லுவேன்னு உன்னால எப்படி நினைக்க முடியுது? நீ பண்றது தான் சரி அப்படின்னு உன்னால எப்படி நினைக்க முடியுது? உங்ககிட்ட நான் சொல்லாம போவேன் அப்படின்னு உன்னால எப்படி அப்படி நினைக்க முடியுது? ஸோ இந்த மாதிரி உன்னால எப்படி அந்த மாதிரி நினைக்க முடியுது? இந்த மாதிரியான சென்டென்சஸ் பேசுறது எப்படி, அதுக்குண்டான சரியான இங்கிலீஷ் ஃப்ரேஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, without any further delay, let's get into the video. எப்படி உனக்கு தோணுது, எப்படி உன்னால் அப்படி நினைக்க முடியுது, எப்படி உன்னால் அப்படி யோசிக்க முடியுது, இந்த மாதிரியெல்லாம் பேசுறதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சென்டென்சஸ் எல்லாம் இங்கிலீஷில் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்கள், இதுதான் அதனுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஹவு கேன் அப்படிங்கிறத எழுதிட்டு ப்ளஸ் சப்ஜெக்ட், ஹவு கேன் யூஸ் பண்ணிட்டு தான் சப்ஜெக்ட் போடணும். அதுக்கப்புறம் ஈவன் திங்க் அப்படிங்கிற ஃப்ரேஸ் எழுதிட்டு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். இதுதான் பேசிக்கான ஃபார்முலா இந்த சென்டென்சஸ் எல்லாம் நம்ம இங்கிலீஷில் பேசுறதுக்கு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த மழையில் வெளியே போக எப்படி உனக்கு தோணுது? இந்த மழையில் வெளியே போகிறதுக்கு உனக்கு எப்படி தோணுது அப்படி சொல்லி கேட்டுக்கிறோம். ஸோ இதை இங்கிலீஷில் எழுதணும் பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுதான் நம்ம எழுதுவோம். ஓகேவா? எப்படி உனக்கு தோணுது அப்படிங்கிறதா இந்த மாதிரியான சென்டென்சஸில் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேஸு. அது என்ன இங்கிலீஷில் ஃபார்முலாவில் என்ன இருக்குது பாருங்கள், ஹவு கேன், அதுக்கப்புறம் சப்ஜெக்டா உனக்கு அப்படி சொல்லியிருக்கிறோம். அதனால் ஹவு கேன் யூன்னு போடுவோம். ஓகேவா? ஹவு கேன் யூ ஈவன், ஃபார்முலாவில் ஈவன் இருக்கு இல்லையா, ஈவன் திங்க், அதுக்கப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுப்போன்னு சொன்னா ஹவு கேன் யூ ஈவன் திங்க் அப்படிங்கிறதா எப்படி உனக்கு அப்படி தோணுதுன்ற மாதிரியான ஃப்ரேஸ் அதுதான். அதுக்கப்புறம் இந்த மலையில் வெளியே போக அப்படின்னா திங்க் கனெக்ட் பண்ணணும். திங்க் ஆஃப் கோயிங் அவுட் இந்த மலையில் அப்படி சொல்லும்போது இன் திஸ் ரெயின் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஜஸ்ட் ரீட் த சென்டென்ஸ் நவ். How can you even think of going out in this rain அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்படி உனக்கு அப்படி தோணுது அப்படின்னா, நம்ம உங்களுக்கு ஒரு டவுட் வரல, ஈவன் வந்தால் கூட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஈவன்னா அப்படி கூட இப்படி கூட அப்படி சொல்லும் போதெல்லாம் ஈவன் சொல்லுவோம். பட் இந்த இடத்துல எங்கேயுமே கூடன்னு வரல. ஆனால் இதோட மீனிங் பாருங்கள், இந்த மலையில் கூட எப்படி உன்னால் வெளியில் போக நினைக்க முடியுது அப்படி சொல்கிறோம். ஸோ அது கூடன்னு போடலைனாலும் அந்த மீனிங் தர்றனால தான் நம்ம என்ன நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம், ஹவு கேன் யூ ஈவன் திங்க் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், உங்ககிட்ட பொய் சொல்வேன்னு எப்படி உன்னால் நினைக்க முடியுது? உங்ககிட்ட நான் பொய் சொல்வேன்னு எப்படி உன்னால் நினைக்க முடியுது? ஸோ ஈஸி, எப்படி உன்னால் நினைக்க முடியுது. ஸோ இதுக்கு என்ன இங்கிலீஷில் ஃபார்முலாவில் அப்படியே இருக்கும் பாருங்கள், ஹவு கேன் யூ, உன்னால தான் இருக்கு அகெயின், ஹவு கேன் யூ ஈவன் திங்க், உன்கிட்ட பொய் சொல்லுவேன்னு ஐ வுட் லை, பொய் சொல்கிறதுக்கு லை, உங்கிட்டனா லை டு யூ அப்படின்னு போடுவோம். ஓகேவா? ஹவு கேன் யூ ஈவன் திங்க் ஐ வுட் லை டு யூ அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, இன்னைக்கு நீ ஸ்கூல் போக வேணான்னு எப்படி உன்னால் நினைக்க முடியுது? இன்னைக்கு நீ ஸ்கூல் போக வேண்டாம் அப்படின்னு உன்னால் எப்படி தான் நினைக்க முடியுதோ அப்படி சொல்கிறது. ஸோ இதை ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணுங்க. ஹவு கேன் யூ ஈவன் திங்க், ஸ்கூல் போக வேண்டான்னு அப்படின்னா திங்க் ஆஃப், போகாமல் இருக்கிறது வந்து ஸ்கிப் பண்ணுறதுன்னு கூட மென்ஷன் பண்ணலாம். ஸ்கிப்பிங்னா அவாய்ட் பண்ணுறது, போகாமல் தவிர்க்கிறது. ஸோ இதெல்லாம் ஸ்கிப்பிங்குள்ளே அடங்கும். அப்போ ஹவு கேன் யூ ஈவன் திங்க் ஆஃப் ஸ்கிப்பிங் ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலுக்கு போகாமல் அவாய்ட் பண்ணுறது. இன்னைக்கு இருக்கு இல்லையா, ஸ்கூல் டுடே. இப்போ ரீட் பண்ணுங்கள், how can you even think of skipping school today அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்,
உன் பைக்கை விற்கலான்னு எப்படி உன்னால் யோசிக்க முடியுது? உன் பைக்கை விற்கலான்னு எப்படி தான் உன்னால் யோசிக்க முடியுதோ அது உனக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பேசும்போது சொல்லுவோம் இல்லையா, பைக்கை விற்கலான்னு எப்படி உன்னால் யோசிக்க முடியுது. ஸோ இதுக்கு என்ன இங்கிலீஷில்? ஹவு கேன் யூ ஈவன் அப்படியே வரும் திங்க் ஆஃப். உன் பைக்கை விற்கலான்னு, விற்கிறதுக்கு செல்லு, ஸோ செல்லிங். திங்க் ஆஃப் செல்லிங் உன் பைக்கை, யோர் பைக். ஹவு கேன் யூ ஈவன் திங்க் ஆஃப் செல்லிங் யோர் பைக் அப்படின்னு பேசணும். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இது சரியாக இருக்கும்னு உன்னால் எப்படி யோசிக்க முடியுது? எனக்கு இது சரியாக இருக்கும், எனக்கு இது ஓகேவாக இருக்கும் அப்படின்னாலும் உனக்கு எப்படி யோசிக்க முடியுது? எப்படி உன்னால் யோசிக்க முடியுது? ஸோ அப்படின்னு நமக்கு ஒரு முரண்பாடு இருக்கும்போது இந்த மாதிரியான சென்டென்ஸ் பேசுவோம். எனக்கு இது ஓகே இல்லை, ஆனால் உன்னால் எப்படி அப்படின்னு நினைக்க முடியுது? ஸோ அப்படி சொல்கிறது. ஸோ இதை உன்னால் எப்படி யோசிக்க முடியுது? ஈஸி இல்லையா? ட்ரை வித் மீ. ஹவு கேன் யூ ஈவன் திங்க், எனக்கு இது சரியாக இருக்கும்னு அப்படின்னா இப்படி எழுதிக்கலாம். எனக்குங்கிறனால ஐ போட்டுட்டேன். ஐ வுட் பி ஓகே, இப்படி சிம்பிளாக சொல்லிக்கலாம். ஐ வுட் பி ஓகே வித் திஸ். இது சரியாக இருக்கும்னு அப்படின்னா வித் திஸ். ஹவு கேன் யூ ஈவன் திங்க் ஐ வுட் பி ஓகே வித் திஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், என்கிட்ட சொல்லாமல் போகலான்னு எப்படி உன்னால் நினைக்க முடியுது? என்கிட்ட சொல்லாமல் போகலான்னு உன்னால் எப்படி தான் நினைக்க முடியுதோ, எப்படி தான் இப்படி நினைக்கிறியோ தெரில. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு ஓகேவா? எப்படி உன்னால் நினைக்க முடியுது. ஸோ இது என்னது இங்கிலீஷில்? ஹவு கேன் யூ ஈவன் திங்க் ஆஃப். சொல்லாமல் போகலான்னு, ஸோ போகிறதுக்கு லீவிங் அப்படின்னு எழுதிக்கலாம். லீவிங். என்கிட்ட சொல்லாமல் அப்படின்னா லீவிங் வித்தவுட். சொல்லாமல் அப்படின்னா டெல்லிங்னு போட்டுக்கலாம். டெல்லிங் மீ, என்கிட்ட அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஹவு கேன் யூ ஈவன் திங்க் ஆஃப் லீவிங் வித்தவுட் டெல்லிங் மீ. என்கிட்ட சொல்லாமல் அப்படின்னா வித்தவுட் டெல்லிங் மீ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, அவனை திரும்ப நம்பலான்னு எப்படி உன்னால் யோசிக்க முடியுது? அவனை திரும்ப நம்பலான்னு எப்படி யோசிக்க முடியுதுன்னு சொல்கிறோமா? ஸோ இதை கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. என்ன ஒரு எப்படி உன்னால் யோசிக்க முடியுது அப்படின்னு என்னது? எக்ஸாக்ட்லி. ஹவு கேன் யூ ஈவன் திங்க். அவனை திரும்ப நம்பலான்னு, இந்த நம்பலான்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை சொல்லும்போது ஆஃப் ட்ரஸ்டிங்னு சொல்லணும். நம்புறதுக்கு ட்ரஸ்டிங். ட்ரஸ்டிங் அவனை அப்படின்னா ட்ரஸ்டிங் ஹிம். திரும்ப again. How can you even think of trusting him again அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், நான் பொறாமப்படுறேன்னு எப்படி உன்னால் நினைக்க முடியுது? நான் பொறாமப்படுறேன்னு உன்னால் எப்படி நினைக்க முடியுது? ஸோ அப்படி கேட்குறோம். அப்போது உன்னால் நினைக்க முடியும், எப்படி உன்னால் அப்படி நினைக்க முடியுது அப்படின்னா how can you even think. நான் பொறாமப்படுறேன்னு, ஸோ இது இங்கிலீஷில் ஐ am jealous. How can you even think I am jealous? நான் பொறாமப்படுறேன் அப்படின்னா I am jealousனு கேட்டாலே போதுமானது. Let's move on to the next sentence. அந்த விலை உயர்ந்த ஃபோனை வாங்க எப்படி உனக்கு தோணுது? அந்த ஃபோனை, அவ்வளோ காஸ்ட்லியான ஃபோனை வாங்குறதுக்கு உனக்கு எப்படி தான் தோணுது அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அது, ஸோ இதை எப்படி உனக்கு தோணுது அப்படின்னா என்னன்னு போடுவோம்? ஹவு கேன் யூ திங்க். ஹவு கேன் யூ ஈவன் திங்க் ஆஃப். ஃபோனை வாங்க அப்படின்னா பையிங்னு போட்டுக்கலாம். வாங்கிறதுக்கு பையிங். பையிங் அந்த தட். விலை உயர்ந்த ஃபோனை அப்படின்னா விலை உயர்ந்தது அப்படிங்கும்போது எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பென்சிவ் ஃபோன். ஹவு கேன் யூ ஈவன் திங்க் ஆஃப்
buying that expensive phone அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே எப்படி உனக்கு தோணுது, எப்படி உனக்கு வந்து நினைக்க முடியுது, ஸோ இந்த மாதிரியே கேட்டிருக்கோம் இல்லையா. இதுவே எப்படி அவளுக்கு தோணுது, எப்படி அவனுக்கு தோணுச்சு, எப்படி அவங்களுக்கு தோணுது, இந்த மாதிரி இந்த இடத்துல உனக்கு பதிலாக அவள், அவன், அவங்க அப்படி வந்தாலும் நம்மளால பேச தெரியணும். ஸோ இதுதான் இங்கிலீஷ். ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிறோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் சினாரியோஸ், நிறைய சிச்சுவேஷன், இல்லைனா சப்ஜெக்ட்ஸ் வேற வேற மாதிரி வந்தாலும் அதை யூஸ் பண்ணியும் நம்மளால இங்கிலீஷில் பேசுறதுக்கு நம்மளே டெவலப் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ இதுவே அந்த இடத்துல அவங்களுக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இங்கிலீஷில் தேன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே என்ன போடுவோம், ஹவு கேன் தே ஈவன் திங்க் ஆஃப்னு போடுவோம். இதுவே அவன் அப்படின்னா ஹவு கேன் ஹீ ஈவன் திங்க் ஆஃப். அவள் அப்படின்னா ஹவு கேன் ஷீ ஈவன் திங்க் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நாங்கள் எங்கனாலும் எப்படி யோசிக்க முடிஞ்சுது அப்படின்னா ஹவு கேன் வி ஈவன் திங்க் ஆஃப்னு போடுவோம். ஸோ இதெல்லாம் பேசிக். ஒரு விஷயம் கற்றுக்குறோம் அப்படின்னா வேறு சப்ஜெக்ட்ஸ் போட்டு நம்மளா டெவலப் பண்ணிக்கணும் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத. ஓகேவா? அடுத்தது பாருங்க, என்ன குத்தம் சொல்கிறதுக்கு எப்படி உனக்கு தோணுது. ஸோ இது இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதை எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் பண்ணுங்கள். இப்போ இந்த குத்தம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் நான் சொல்லிடுறேன். பிளேமிங்னு யூஸ் பண்ணி இதை வந்து இங்கிலீஷில் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நான் அதை கவனிக்கலன்னு எப்படி உன்னால நினைக்க முடியுது. நான் அதை கவனிக்கலன்னு உனக்கு எப்படி அப்படி தோணுது அப்படி சொல்றது. ஸோ இதை ஹவு கேன் யூ ஈவன் திங்க், நான் அதை கவனிக்கலன்னு அப்படி இருக்கு இல்லையா. ஸோ இதை ஐ டின்ட், கவனிக்கலை அப்படின்னா நோட்டீஸ்னு போட்டுக்கலாம். notice other, that. How can you even think I didn't notice that அப்படின்னு போடணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நான் ஜோக் பண்ணுறேன்னு எப்படி உனக்கு தோணுது. ஜோக்னே போட்டுக்கலாம் இங்கிலீஷில், அதனால் ப்ராப்ளம் இருக்காது. நான் ஜோக் பண்ணுறேன்னு எப்படி உனக்கு தோணுது. ஸோ இதுவும் இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க். இந்த சென்டென்ஸையும் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது, உன் உடம்பை பார்க்காம விடுறதுக்கு எப்படி உன்னால் யோசிக்க முடியுது. உனக்கு எப்படி இப்படி தோணுது, உன் உடம்பை பார்க்காம விடுறதுக்கு உனக்கு எப்படி தான் தோணுதோ தெரில. ஸோ அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு பாருங்கள். எப்படி உன்னால் யோசிக்க முடியுது, இல்லைன்னா எப்படி உனக்கு தோணுது, ஸோ எப்படி உன்னால் நினைக்க முடியுது. ஸோ இதில் எது வேணால் எடுத்துக்கலாம். அப்போது ஹவு கேன் யூ ஈவன் திங்க், பார்க்காம விடுறதுக்கு. ஸோ பார்க்காம விடுறது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுறது, கண்டுக்காமல் விடுறது. ஸோ இந்த மாதிரி தான் அர்த்தம் தருது இந்த இடத்துல. ஸோ அதனால் திங்க் ஆஃப், கண்டுக்காமல் விடுறது அப்படின்னா இக்னோரிங்னு போட்டுக்கலாம், அது கரெக்டாக இருக்கும். ஹவு கேன் யூ ஈவன் திங்க் ஆஃப் இக்னோரிங், உடம்ப இக்னோரிங். உடம்பனா அவங்களோட ஹெல்த்தை தான் மென்ஷன் பண்ணுறோம் இல்லையா. யோர் ஹெல்த். ஓகே, how can you even think of ignoring your health அப்படின்னு சொல்லணும். இங்கே கொடுத்துருக்க ஹோம்ஒர்க்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிற அதே சென்டென்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட காமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹோம்ஒர்க்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் இங்கிலீஷை டெவலப் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இதோட நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கான டாப்பிக்கை பார்த்து முடிச்சாச்சு. இன்றைக்கி கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம டெய்லியுமே இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நம்ம வீடியோஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேரும் பண்ணிடுங்க. நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். until then take care, bye bye.